अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை ஒரு தேவியாக உருவகித்து அந்த தயாதேவியை நோக்கியே அவளுடைய பெருமைகளை எல்லாம் விண்ணப்பிப்பதாக, அவள் நமக்கு செய்து வருகிற உபகாரங்களை எல்லாம் அவள் முன்பே விண்ணப்பிப்பதாக தயா சதகம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்த தயாதேவியினுடைய பெருமையானது, தயா குணத்தினுடைய பெருமையானது ஒரு விதமாக தெரிவிக்கப்படுகிறது. பொழுது அந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஏறக்குறைய கடைசி பகுதி என்று சொல்லலாம். அதிலே பிரார்த்தனைகள் செய்து கொள்ளும். அதாவது அந்த தயாதேவியை பார்த்து எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் என்னை அந்த எம்பெருமானுடைய ஒரு கிருபைக்கு இலக்காக்கி நான் உய்வு பெறும்படி நீ செய்தருள வேணும் என்று தயாதேவியை பிரார்த்திப்பதாக சில பல ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன இந்த முடிவு பகுதியிலே. அதிலே இன்றைய தினம் நாம் 95வது ஸ்லோகத்தை முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 95வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் வீசுகின்ற வலையாக நீ இருந்து அந்த எம்பெருமானிடத்திலே நான் சேரும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அதாவது அந்த காலத்திலே அரசர்களெல்லாம் காட்டிற்கு வேட்டையாடச் செல்வார்களாம். அப்பொழுது வேட்டையாடச் செல்கிற பொழுது சில கொடிய மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் அம்பு எய்து கொல்லுவார்கள். ஆனால் சில சமயம் என்ன செய்வார்கள் என்றால், அந்த மிருகங்களையெல்லாம் உயிரோடு பிடித்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பெரிய வலைகளை வீசுவார்கள். மிகப்பெரிய வலை, அது மிக நீண்ட வலையாகவும் இருக்கும். எவ்வளவு தூரம் அந்த மிருகங்கள் ஓடினாலும் கூட, விலங்குகள் ஓடினாலும் கூட, அந்த ஓடுகின்ற விலங்குகள் மீது அந்த வலையை எறிந்து அதை அப்படி பிடிப்பார்கள். மான் முதலான ஒரு மிருகங்களை, விலங்குகளை பிடித்து அதை கொண்டு வந்து அதை தங்களை பழக்கி வைத்து அதற்கு பிறகு அத்தோடு அவர்கள் இனிமையாக பொது போக்குவார்கள். இந்த பழக்கி வைத்த மிருகங்களாக ஆக்கி அந்த மான் முதலான விலங்குகளோடு. இது அரசர்களுக்கு அந்த காலத்திலே உண்டான ஒரு விளையாட்டு. அது அதுபோல இப்பொழுது திருவேங்கடமுடையான் அவன் வேட்டையாட வருகிறான், இந்த பாவிகளையெல்லாம் வேட்டையாட வருகிறான். அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அவனுடைய கையிலே வலையாயிருந்து நான் எவ்வளவு நெடுந்தூரம் ஓடினாலும் கூட நான் அந்த வலையிலே அகப்படும்படியாக நீயே அந்த வலையாக இருந்து என்னை திருவேங்கடமுடையானிடத்திலே சேர்ப்பிக்க வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். விக்ஷேபமர்கசிதயே விபலாயிதேபி வியாஜம் விபாவ்ய वृषशैलपतेर्विहारं स्वाधीनसत्त्वसरणिः स्वयमत्र जन्तौ திராகீயசி திருடதரா குணவாகுராத்வம். நான் எப்படிப்பட்டவன் என்னால், நான் மிகவும் பாபி, நெடுந்தூரம் ஓடுகிறேன் எம்பெருமானை கண்டால். அதாவது அந்த தயைக்கும் அகப்படாமல் நெடுந்தூரம் ஓடுகிறேன் என்னால் என்ன அர்த்தம்? நிறைய பாபங்களை செய்கிறேன் என்று பொருள் அதற்கு. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? கையில் ஒரு வலையை எடுத்துக்கொண்டு வருகிறானாம்.
அந்த என்ன பண்ணுறான், அந்த வலையை எடுத்துக்கொண்டு அவன் வந்து என்ன செய்கிறான், என்னால் அதைத்தான் சொல்கிறார். அந்த குணவாகுரா என்று எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களாகிற அது சொல்லுகிறார். கயிறுகளால் பின்ன அதாவது குணங்களாலே ஆன வலை என்ன அப்படி அர்த்தம். குணம் என்கிற வடமொழி சொல்லுக்கு கயிறு என்றும் பொருள் உண்டு. அப்போ கயிற்றால் பின்னிய வலை என்றும் அப்படியும் சொல்லலாம். அது எப்படிப்பட்டது என்று கேட்டால் திராகீயசி திருடதரா. திராகீயசி என்னால் மிக நீண்டதாக இருக்கிறது வலை. திருடதரா மிகவும் உறுதியான கயிறுகளை உடையதாகவும் அந்த வலை இருக்கிறது. அது கிழிந்து போகக்கூடாது அல்லவா. அதுக்கு மேலே சொல்கிறார் அது எப்படி இருக்கிறது என்னால் சுவாதீன சத்வசரணிஹி, அது தனக்கு அடங்கிய சத்வகுணத்தின் வழியை உடையதாக அது இருக்கிறது அந்த வலை என்று சொன்னார். அந்த வலையை வீசினால், அதாவது அரசர்கள் வலையை வீசுவார்கள் மிருகங்களை பிடிப்பதற்கு. அந்த மிருகங்கள் இவர்களுக்கு அகப்படாதபடி வெகு தூரம் ஓடுமா. அதுபோல் நானும் ஓடுகிறேன். விபலாயித்தேபி அத்ரஜந்தௌ, மிக விபலாயித்தேபி நெடுந்தூரம் நாம் ஓடினாலும் கூட இந்த பிராணியான என் மீது, நானே ஒரு விலங்கு போலத்தான். அதாவது விலங்கு என்று எதனாலே பெயர் ஏற்பட்டது, மனிதர்களை காட்டிலும் அது பல செயல்களாலே சில நடவடிக்கைகளாலே இது விலகி இருக்கிறபடியினாலே அதற்கு விலங்கு என்று பெயர். விலங்குதல் என்னாலே விலகிச் செல்லுதல் என்றுதான் பொருள். அப்படி நான் விலங்காக இருக்கிறேன். அதாவது என்ன, திருவேங்கடமுடையானுடைய அந்த பார்வைக்கு அகப்படாமல் ஓடி போகிற விலங்காக அவனிடத்திலிருந்து விலகி போகிறவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட காலத்திலே நீ என்ன பண்ண வேண்டும் தயாதேவியே, விஷசைலபதேஹே விகாரம் வியாஜம் அந்த விஷசைலபதி திருவேங்கடமுடையானுடைய விகாரம், இப்படி வேட்டையாடுதல் என்று வருகிறானே, அத்தை ஒரு வியாஜமாக கொண்டு, அத்தை ஒரு காரணமாக கொண்டு அவன் அந்த வலையை என் மீது வீசும்படியாக அத்தை நீ செய் என்று ஸ்வயம் விக்ஷேபமர்ஹசி, அதை என்னிடத்திலே வீசும்படி நீ செய்து நான் அந்த வலையிலே அகப்படும்படி செய்து அவனோடு கூடியிருந்து அவனை நான் மகிழ்விக்கும்படியாக நீ என்னை செய்வாயாக. அந்த வலையிலே அந்த மிருகங்களை பிடித்த அரசர்கள் என்ன செய்வார்கள், அந்த மிருகங்களை நாட்டிற்கு அழைத்து சென்று அதை சற்று தங்களோடு பழக்கி வைத்து அதற்கு பிறகு அந்த மான் முதலான அந்த வலையில் அகப்பட்ட அந்த மிருகங்களோடு இனிதாக பொழுது போக்குவார்கள். அதுபோல என்னையும் திருவேங்கடமுடையான் செய்ய வேண்டும். அவனும் வேட்டையாட வந்திருக்கிறான். அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு வலையாக நீதான் இருக்க வேண்டும். ஏன்னா தயாதேவியாகிற வலையில் அகப்பட்டால்தான் இப்படி நாம் அந்த எம்பெருமானை சேர்ந்து அவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும்படியான செயல்களை செய்ய முடியும். அதாவது எம்பெருமானுடைய தயை தான் நம்மளை இப்படியெல்லாம் செய்கிறது. இல்லை என்றால் அது நம்மாலே செய்ய முடியாது என்கிற அந்த கருத்தைத்தான் இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக தெரிவிக்கிறார். அதாவது எத்தனை பாபங்களை செய்து உன்னை விட்டு விலக முயன்றிடினும் அப்படிப்பட்டவனையும் எப்படி செய்கிறாள் தயாதேவி என்னால் அவர்களை கைவிடாது அவர்களை பகவானுடைய திருவடிகளிலே சேர்ப்பவளாய் இருக்கிறாள். அதனால் அந்த தயாதேவியை இந்த இடத்துல வீசி எறிகிற வலை போலே சொல்லுகிறார். இப்படி ஒரு வலையாயிருந்து என்னை பிடித்து நீ திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே சேர்த்து கடைசியில் அவனை அனுபவிக்கும் போகத்தில் நான் ஆழ்ந்து கிடக்கும்படியாக என்னை நீ செய்ய வேண்டும் என்று தயாதேவியை நோக்கி இப்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அதற்கு அடுத்தபடியாக 96வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், இப்படி நான் என்ன பண்ணுகிறேன், உலகத்தில் இருந்து கொண்டு பாபங்களையே பண்ணி கொண்டிருக்கிறேன். அவ்வப்பொழுது தயாதேவியை உன்னையும் நினைத்து கொண்டிருக்கிறேன். தயாதேவி உன்னையும் அதாவது பகவானுடைய தயையும் நினைத்தல், பாபங்களையும் செய்தல், அவ்வப்பொழுது பகவானையும் நினைத்தல். இப்படி மாறி மாறி பண்ணுறது எப்படி போலேன்னா ஒரு பாம்பை பிடித்து விளையாடுவது போலேன்றார். உண்மையிலே பாம்பை பிடித்து விளையாடுவது என்னாலுன்னா அது நான் பாபங்களை செய்வது, அந்த பாம்பை என்ன பண்ணும், அது விளையாடும், அதை பிடித்து விளையாடுபவனுக்குத்தான் தெரியும். அது ஒரு சமயம் போல் மற்றொரு சமயம் இருக்காது. ஒரு சமயம் அந்த பாம்பு அவனை கடித்தே கூட விடும். அப்பொழுது இவனுக்கு பிராணனுக்கே கூட ஆபத்து ஏற்பட்டு விடும். அதனால் இது மிகவும் ஆபத்தானது என்று சொல்லுவார்கள். அதுதான் அரவமாட்டேல் என்று கூட சொல்லப்படுகிறது. ஔவையார் சொல்லியிருக்கிறார், பாம்போடு விளையாடுவது என்கிறது அது பாம்போடு பழகேல் அரவமாட்டேல் என்றெல்லாம் சொல்லுகிறாள். காரணம் என்னன்னா, பாம்பு என்கிறது மிகவும் கொடிய ஜந்து.
அதுபோலத்தான் நாம் செய்கிற பாபங்களும் கூட நம்மை ஒரு நாள் அது அழித்து விடும். அப்படித்தான் நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தயாதேவியே, நீ என்ன பண்ண வேணும்? என்னை இந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே சேர்க்க வேண்டும் என்று இந்த அடுத்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். 96வது ஸ்லோகம். சந்தன்யமானம் அபராதகணம் விசித்ய த்ரஸ்யாமி ஹந்த பவதீஞ்ச விபாவயாமி அன்னாயமே விருஷகிரீஷதயே ஜஹீமாம் ஆஷி விஷக்கிரகண கேளி நிபாம் அவஸ்தாம். நான் எப்படி இருக்கிறேன் என்னால் முதல்ல சொல்லுகிறார். நான் எப்படி இருக்கிறேன்? சந்தன்யமானம் அபராதகணம் விசிந்திய, ரொம்ப தொடர்ந்து பாபங்களையே செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பாபம், அதற்கு அடுத்தபடி இன்னொரு பாபம், இன்னொரு பாபம் என்று இப்படி நான் பாபங்களையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த அபராதகணம் விசிந்திய திரஸ்யாமி, அந்த அபராதகணம் பாப கூட்டங்களை எல்லாம் நினைத்து நான் பயப்படுகிறேன். ஐயோ, இவ்வளவு பாபம் செய்திருக்கிறோமே, இந்த பாவத்திற்கு இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டுமே, இந்த பாவத்திற்கு இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டுமே என்று ஒவ்வொரு பாபத்தையும் நான் பண்ணிவிட்டு நான் மிகவும் அஞ்சுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் என்ன பண்ணுகிறேன்னு கேட்டால், சில சமயம் பவதி இஞ்ச விபாவயாமி, உன்னையும் அவ்வப்பொழுது நினைக்கிறேன். பவதியும் என்னால் தயாதேவியே, உன்னை நான் அவ்வப்பொழுது நினைக்கிறேன். பாவங்களையும் செய்துவிட்டு உன்னையும் நினைக்கிறேன் என்னால் இது எப்படிப்பட்ட காரியம்? இது பாவங்களை செய்தால் அதற்கு பலனை அனுபவித்துத்தான் தீர வேணும். ஆனால் அந்த பலன் எனக்கு வரக்கூடாது என்பதற்காக உன்னை நான் நினைக்கிறேன். அதனால் இது எப்படி இருக்கிறது என்றால், ஆசி விஷக்கிரகண கேளி நிபாம் அவஸ்தாம், நல்ல கொடிய விஷத்தை உடைய பாம்பு இருக்கிறதே, அந்த பாம்பை கையிலே பிடித்து கொண்டு விளையாடுது போன்ற ஒரு நிலை என்றோ இது. அது பாம்பு சில சமயம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும், சில சமயம் அது கடித்தும் விடும். அப்பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும்? பாம்பு கடித்தால் உடனே அதற்கு ஏதோ மருந்திட்டு அதை ஏதோ மந்திரங்களை சொல்லி அந்த பாம்பு கடியிலிருந்து விடுபடுவது என்பது உண்டு. சரி, விடுபட்ட பிற்பாடு ஐயோ இது பாம்பு கடித்து விடுகிறது என்று போகாமல் இருக்கிறோமானா, அந்த பாம்பாட்டி என்பவன் மறுபடியும் அந்த பாம்பினிடத்திலேயே செல்லுகிறான். இது மாறி மாறி இப்படி செய்வது, என்றைக்கு அது மருந்துக்கும் பலிக்காமல் போகிற காலம் இருந்தால் அப்பொழுது என்ன செய்வது? அதுபோல நான் பாபத்தை செய்கிறேன், அவர் எம்பெருமானுடைய தயையை நினைக்கிறேன், மறுபடியும் பாபத்தை செய்கிறேன், தயையை நினைக்கிறேன் என்னால் இது பாம்பை பிடித்து விளையாடுவது போலே என்று சொல்கிறார். ஆயினாலே என்ன பண்ண வேண்டும்? ரிஷகிரீஷ தயே, திருவேங்கடமுடையானுடைய தயா தேவியே, நீ என்ன பண்ண வேண்டும்? இந்த நிலையிலிருந்து இதிலிருந்து நீ என்ன பண்ண வேண்டும்? அன்னாயமே ரிஷகிரீஷ தயே ஜஹீமாம், இப்படிப்பட்ட இந்த நிலையிலிருந்து என்னை விரைவிலேயே என்னை நீ விடுவித்து என்னை காத்தருள வேணும். இதிலிருந்து இந்த பாபங்களை செய்கின்ற எந்த நிலையிலிருந்து, பாபங்களை ஒருபுறம் செய்தல், மறுபடியும் பகவானுடைய தயையும் நினைத்தல், தயையை நினைத்து சிறிது நேரம் பாபம் செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் என்ன ஆகிறது? இந்த உலகம் நம்மை மேலே மேலே பாபங்களை செய்யும்படி தூண்டி விடுகிறது. இப்படி மாறி மாறி வருகிற நிலை எனக்கு மாறி, அது மாறி மாறி வருகிற நிலை எனக்கு இனிமேலும் இருக்கக்கூடாது. இந்த நிலையை நீதான் ஒழித்தருள வேணும். தயாதேவியே, உன்னுடைய ஒரு கருணையாலே தான் நான் இப்படி பாபங்களை செய்யாமல் இருக்கிற நிலை என்கிறது எனக்கு ஏற்படும். ஆகினாலே நீயே செய்தருள வேணும் என்று இப்படி அந்த தயாதேவியை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதாவது பகவானுடைய தயை என்று ஒன்று இருந்தால்தான் அந்த தயையின் காரணமாக நமக்கு நல்ல புத்தி ஏற்பட்டு இந்த பாபங்களை செய்யாதிருத்தல் என்கிற நிலையிலே கொண்டு போய் நம்ம வைக்கும். இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கிற நாம் என்ன செய்வது? அதைத்தான் ஆழ்வாரும் கூட திருவாய்மொழியில் அருளிச் செய்கிற பொழுது, விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை. இந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய கருடன் முதலான நித்திய சூரிகளே கூட இந்த உலகத்திலே வந்து பிறந்தார்களானால் அவர்களையும் தங்கள் வழிக்கு இழுத்து ஒரு பாடு படித்து விடுமாம் இந்த ஐம்புலன்கள். அதுவும் மண்ணுள் என்னை பெற்றால், அதுவும் இந்த பிரகிருதி மண்டலம் அப்படிப்பட்டது. அதை என் செய்யாமற்று நீயும் விட்டால், நீயும் என்னை கைவிட்டால் என்று எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் எம்பெருமான் அப்படி கைவிடாமல் தன்னுடைய தயையை பொழிந்தானால் அப்பொழுது நாம் உய்வு பெறலாம் என்கிற அந்த கருத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திலே இப்படி எடுத்து காட்டுகிறார் வேதாந்த தேசிகன் என்று நாம் அனுபவிக்கலாம். தொடர்ந்து
ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.